அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா யோனி பொறுத்து ரொம்ப முக்கியம். யோனி அப்படிங்கிறது எப்படி ஒரு கணவனையும் மனைவியும் சேர்த்தும் பொழுது அவர்களுடைய யோனிக்கு இவர்களுடைய யோனி எப்படி மேட்ச் ஆகுதோ அதை வச்சு தான் அவங்களுடைய தாம்பத்தியம், குழந்தை பாக்கியம், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரஸ்பர ஒற்றுமையெல்லாம் எப்படி இருக்குதோ அதே வச்சு தான் இந்த யோனி பொறுத்தும் சூப்பராக இருக்கணும். இதே மாதிரி யோனிக்கு அதே மாதிரி தான் பசு யோனி வந்தால் சூப்பராக இருக்கும், யானை யோனி வந்தால் சூப்பராக இருக்கும், கருடனோட யோனி வந்தால் சூப்பராக இருக்கும், சிங்கத்தோட யோனி வந்தால் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இதை தவிர்த்து பாம்போட யோனி, காக்காயோட யோனி, நாயோட யோனி, இது மாதிரி யோனி பொறுத்த வந்தால் அந்த வீட்டில் அவங்களுக்கும் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு அட்டாச்மெண்ட்டு அவங்களுக்கு சிறப்பாக இருக்காது. எந்நேரம் வீடு நம்மளை போனால் பார்த்தா சிரிக்கணும், நம்மளை பார்த்தா முறைச்சா எப்படி இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ளே போனால் நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம், வீட்டோட உரிமையாளர் இருக்காங்க, அவங்களுக்கு பத்திரிக்கை வைக்க போகிறோம். போனோடனே வாங்க வாங்க அண்ணே வணக்கண்ணே வணக்கண்ணே வணக்கம் வாங்க வாங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்குது. போனோடனே அவன் இப்படியே நம்மளை பார்த்துக்கிட்டு முறைச்சிக்கிட்டே நின்னாலும் நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்டா இவன் வீட்டுக்கு வந்தான்னு நினைக்கி. அதே மாதிரி தான் அந்த யோனி மட்டும் செட் ஆகலைன்னா அந்த வீட்டுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிங்கனாவே உன்னை பார்த்தா எருமிச்சாணி மூஞ்சில் அப்படி மாதிரி நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது அந்த வீடு. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் ஒன்று இருக்காது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இது வரைக்கும் நானே நம்ம பசங்களுக்கு கூட சொல்ல, நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜோதிடத்தில் எப்படி நட்சத்திரம் முக்கியமோ அதே மாதிரி நட்சத்திரம் ரொம்ப முக்கியம். இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் பேரில் ஒரு பத்திரம் இருக்குது, நீங்கள் தான் வீடு கட்டுறீங்க. நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான். இங்கே கணவனுக்கு பார்க்குறதா, சம்சாரத்துக்கு பார்க்குறதா, அப்பனுக்கு பார்க்குறதா, பிள்ளைக்கு பார்க்குறதா, நிறைய பக்கம் நான் வாஸ்து பார்க்க போகிற இடத்துல நம்மளை கொன்று எடுத்துடுறாங்க. தெரியாதனமாக நம்ம பேசுகிறப்பயே சொல்லிவிடுறோம், நீங்கள் என்னென்ன பார்ப்பீங்க? நான் எல்லாமே பார்ப்பேன். பிரசன்னம் பார்ப்பேன், அடுத்து திசை காட்டும் கருவி வச்சு பார்ப்பேன், அடுத்து உங்கள் ஜாதகத்தை பார்ப்பேன், அடுத்தது கட்டடத்தை எந்த டைரெக்ஷனில் இருக்குதுன்னு பார்ப்பேன். இப்படியெல்லாம் பார்த்து பலது சொன்னோன்னே அவங்க போன இந்த ஜாதகத்தை பார்ப்பேன்னு சொல்லிட்டோம்ல ஒரு வார்த்தை. அது எதுக்கு பார்க்குறோம்னா அந்த கட்டடத்துடைய ஓனர் ரெக்கார்டு யார், அந்த ரெக்கார்டோட ஓனரோட ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தில் அவருடைய கிரகங்கள் எந்த கிரகங்கள் வலிமையாக இருக்குதோ அந்த கிரகத்தை எடுத்து, அதாவது மெயினாக தலைவாசல் வைக்கிறதுக்கு சந்திரன், புதன், குரு, இதுதான். இந்த 3 கிரகங்களில் எந்த கிரகங்கள் வலிமையாக இருக்குதோ அந்த கிரகங்கள் எடுத்து இந்த வீட்டுக்கு தலைவாசலை வச்சு உள்ளே போகிறதுக்காக நான் எடுக்கிறது. ஆனால் அங்கே போன உடனே சார் பத்திரம் என் பேரில் தான் இருக்குது, என் பையன் இன்னொரு 20 வருஷம் கழிச்சு என் பையனுக்கு தான் வீடு, என் பையன் ஜாதகத்தையும் பாருங்கன்னா இது எப்படி பார்க்குறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ரெக்கார்டில் இவர் பேரில் இருக்குது, என் பையன் 20 வருஷம் கழிச்சு வர்றாங்களா? 20 வருஷம் கழிச்சு ஒரு கொத்தனாருக்கு ஒரு 50,000 செலவு பண்ணி வீட்டை இடித்து தலைவாசல் மாற்றி வைக்க வேண்டியதானே?